ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாய் இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? சங்கீதங்களின் புஸ்தகம் 13ஆம் சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? பாருங்க, தாவீது எவ்வளோ பயங்கரமான ஒரு தேவ மனுஷன்ல. எது வரைக்கும் ஆண்டவரை மறந்திருப்பி? தாவீதுக்கு எப்பெல்லாம் நான் நினைக்கிறேன் தேவ பிரசனம் உணரக்கூடியாது போல இருக்கிறதோ, எப்பெல்லாம் தாவீது ஒரு வனாந்தர வழியாக கடந்து போகிறது போல இருக்கோ, ஒருவேளை தாவீதுக்கு எப்போதெல்லாம் ஒரு சோர்வுகள் வருகிறதோ அப்போல்லாம் அப்படி கேட்டிருப்பார் நினைக்கிறேன். பாருங்க, எது வரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? ஆண்டவர் நம்மளை மறப்பாரா? யோசித்து பாருங்க. தேவ பிள்ளையில ஆண்டவரை என்னை மறந்தானே நம்ம நிலைமை எங்காருது? தாவீதை ஆண்டவர் நினைத்திருந்தனால தான் தாவீது ஆடி மேய்க்கிறதான அரசனாய் மாற்றினார் அல்லவா. அவர் நம்மளை மறக்காத ஆண்டவர். அல்லேலூயா. அவர் நம்மேல் நினைவாயிருக்கிற கர்த்தர். தேவ பிள்ளையில கர்த்தர் நம்மளை நினைத்திருக்கிறனால தான் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே தாவீது எது வரைக்கும் என்ன மறந்திருப்பீர்? ஒருவேளை இதே கேள்வியை நீங்களும் கேட்குறீங்களா? ஏன்டா மறந்துட்டீங்க? எவ்வளோ நான் ஜெபம் பண்ணுறேன், எவ்வளோ காரியங்கள் ஆமென் உங்களை நம்பி இருக்கிறேன், ஏன்டா மறந்துட்டீங்க? ஆண்டவர் மறந்துட்டது போல இருக்கா? பயப்படாதீங்க, அவர் ஒரு நாள் நம்மளை மறக்கிற தேவன் அல்ல. அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கிறோம், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15வது வசனங்களை வாசிக்கும் போது இப்படியா சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்க கேட்போம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாலோ? எந்த ஸ்திரீயாவது பிறந்த பிள்ளைய குழந்தைய மறப்பாங்களா? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அல்லேலூயா. ஆனால் இந்த உலகத்தில் மறந்துடுறாங்க. ஆமீன். பிறந்த உடனே பெண் பிள்ளையாக இருந்தால் போய் குப்பத்தொட்டில் போட்டுடுறாங்க, பலருக்கு வித்துடுறாங்க, பல காரியங்கள் உலகத்தில் நடக்கிறத நான் பார்க்குறோம்ல. தேவப்பிள்ளையில் அப்படிப்பட்ட ஸ்திரீ கூட மறந்து போயிடலாம். ஆனால் உங்களை என்னையை சிருஷ்டித்த ஆண்டவர் ஒரு நாளும் நான் மறக்க மாட்டார். அல்லேலூயா. ஆமென். அவர் மறப்பாலோ? அப்படி மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை. அப்படின்னா நான் உன் நினைவாக தான் இருக்கிறேன் நான் சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 44:21 வாசிப்பீங்கன்னா, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் நம்மளை ஒரு நாளும் மறக்க மாட்டா. தேவ பிள்ளையில அவர் நம்மளை நினைவாக இருக்கிறார். அவர் நம்மளை நினைத்திருக்கார். நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இங்கே சங்கீதம் புஸ்தகம் 31ஆம் சங்கீதம் 12வது வசனத்தில் வாசிங்கன்னா, இங்கே சங்கீதக்காரன் இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. வாசிக்க கேட்போம். செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல நானேன். ஆமீன். செத்தவனை போல எல்லாராலும் மறக்கப்பட்டேன். எல்லாரும் மறந்துட்டாங்களா? உலகம் மறந்துட்டா? உறவுகள் மறந்துட்டாங்களா? அவங்கள பயப்படாதீங்க. உங்களை மறக்காத ஒரு தெய்வம் இருக்கிறார். உங்கள் நினைவாக இருக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். எப்படி நான் உன்னை மறப்பேன்னு ஆண்டவர் கேட்குறார். எப்பிராயீமே, எப்படி நான் உன்னை கைவிடுவேன்? இஸ்ரவேலே, எப்படி நான் உன்னை மறப்பேன்? நீ என்னால் மறக்கப்படுதலை என்று வாக்கு பண்ண ஆண்டவர் ஒரு நாள் உங்களை மறக்க மாட்டார். அவர் உங்கள் நினைவாக இருக்கிறார். அவர் உங்களுக்கு தன்னுடைய முகத்தை மறைக்கவும் மாட்டார். ஆமென். அவர் பிரசன்னத்தால் நிரப்பி பாதுகாக்க உண்மையில் இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லும் துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, உமக்கு நன்றிங்க இயேசு சுவாமி. ஆமென். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் எங்களை மறக்காத ஆண்டவர், எங்கள் நினைவாக இருக்கிற ஆண்டவர். ஆண்டவரே, உங்கள் முகத்தை எங்களுக்கு மறைக்காத ஆண்டவர். ஆண்டவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் எங்களை நினைத்து இருக்கிறனால தான் இன்றைக்கி வரலாம் நாங்கள் ஜீவனோடு இருந்து ஆண்டவரே உமக்கு பாதுகாப்பாக இருக்கிறோம்ப்பா. நீங்கள் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருத்தருக்கும் உங்களை நீங்கள் வெளிப்படுத்தி இருதயத்தின் வாஞ்சிகளை நிறைவேற்றுவீராக நான் ஜெபிக்கிறோம். நீங்கள் அப்படி செய்கிறதுக்கு ஸ்தோத்திரம். பொறுப்படுத்துகளும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபக்கலாம் பிதாவே. ஆமென். அவர் உங்கள் நினைவாக இருக்கிற. தைரியமாக போங்க. காட் பிளஸ்.